கொஸ்டின் நம்பர் 2A ரீட் பண்ணலாமா? வந்தாச்சு எல்லாருமே? படிங்க, கேபிட்டல் எண்ணிலே படிங்க. Capital structure are as follows. Okay, என்னென்ன இருக்குன்னா equity share capital amount 14 lakhs, 10% preference share capital 10 lakhs, debentures 9,60,000, bank loan 6,40,000. இப்ப டிபென்ச்சரும் கேடி தான், பேங்க் லோனை வந்து கேடின்னு போடலாம் இல்ல கேடின்னு போடலாம், டேர்ம் லோன் அப்ப நம்ம வச்சு கேடின்னு போடலாம். பெரிய ஃபார்முலா ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு டெஸ்ட்ல எழுதிருப்பீங்க கரெக்டா இல்லையா? உங்க டெஸ்ட்லயே வந்துருந்துச்சு இல்லையா? என்ன பண்ணீங்க, சும்மா இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 - t மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து இஷ்யூ பிரைஸ், ரிடம்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட் தான் வரும், லோன் அமௌண்ட் தான் வெளியே போக போகுது. சோ ஆவரேஜ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்டா? ஹலோ, ரைட், வாங்க. என்ன சொல்லிருக்கான்? ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 14%, மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 19%, and beta of company is 1.2. இது KE கான இன்ஃபர்மேஷன். எந்த அப்ரோச்ல? CAPM. கரெக்டா இல்லையா? CAPM இங்க வாங்க கேமரா. CAPM மாடல்ல what is the formula? KE is equal to RF plus beta into RM minus RF. இதுல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. எல்லாமே இருக்கு. RF வந்து 14 கொடுத்திருக்காங்க, பீட்டா வந்து 1.2, இது வந்து 19, இது 14. அப்ப 19 minus 14 5. 5 into 1.2 னா 6. So 14 plus 6 20% வந்து KE. கரெக்டா? இத போட்டுட்டா ஒரு மார்க். क्वेश्चन பாருங்க கீழ. You are required to calculate the following. என்னன்னு கேட்டிருக்கான்? Cost of equity, cost of preference share using YTM method. YTM னா என்ன பண்ணணும் நம்ம? IRR போடணும். கரெக்ட்டா இல்லையா? YTM னா IRR போடணும். Post tax cost of debenture using approximation method. approximation னா formula approach. ஓகேவா? அடுத்து interest rate of bank loan. ஓகேவா? 4 क्वेश्चन தான் கேட்டிருக்கான். மார்க் ஸ்ப்ளிட் அப் எப்படின்னு பாருங்க. 1 + 2 + 3 + 2 கொடுத்திருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு மார்க். இப்போ இத போடிங்கனா 1 மார்க் வந்துருச்சு. ரைட்டா? அடுத்து கரெக்ட்டா தானே? 1 + 2 + 3 + 2 மொத்தம் எவ்வளவு? 8 மார்க் क्वेश्चन இது. ஓகேவா? 8 மார்க் क्वेश्चन. சரி கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன? 10% preference shares are redeemable at 1065.4 after 3 years. 3 வருஷம் தான், ஈஸியா போட்டுடலாம். 10% preference share னு கொடுத்திருக்கான். லிசன் ஹியர், நான் வந்து எப்பவுமே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னல, அந்த பெர்சன்டேஜ் வந்து எதுல போடணும் அதெல்லாம் இங்க யூஸ் பண்ணனும். அவன் என்ன சொல்லிருக்கான்? 10% preference shares are redeemable at 1065 சொல்லிருக்கான். இஷ்யூ பிரைஸ் பத்தி பேச லிசன், டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுதான் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷனே. டிஸ்கஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் கேட்கும்போது அது என்கிட்ட சொல்லுங்க. இப்போ நீங்க அடுத்த பாயிண்ட் போய் ஒண்ணும் சாதிக்க தேவை கிடையாது. வாங்க. 10% preference shares are redeemable at 1065.4 after 3 years னா கேர்ஃபுல்லா இருங்க. 1065.40 after 3 years. கண்டிப்பா இது வந்து 100 ரூபாய் டிஃபரன்ஸா இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் மேல டேபிள்ல போய் பாருங்க. 10% preference share capital at 1000 each னு போட்டுருக்கான். அப்பனா ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 rupees. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்ட்ரெஸ்ட் ரேட், பிரெஃபரன்ஸ் ரேட் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த பெர்சன்டேஜை எடுத்து போடாதீங்க. சொல்லனா 100 னு வரதுனால சொன்னா சும்மா விளையாட்டு சொல்றேன். 100 னு வரத வந்து 1000 னு மாட்டா சரிப்படி வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? 12% னு போடுறதுக்காக நீங்க போய் 12 னே போட்டுட்டு இருக்கீங்க. அது 100% ஃபேஸ் வேல்யூனால தான் இப்படி இருக்கு. 1000 ஆ இருந்தா 1000 into 12% போட்டு 120 போன்னு சொல்லிருப்பானா? அப்படியே லிட்டில் ரிப்பீட் ஆயிருக்கு. என்னன்னா 10% preference share 1000 each னு இருக்கு. அப்ப 1000ல போய் 10% போடணும். எவ்வளவு வருது அப்போ? 100. preference share வந்து 100. ஓகேவா? டைம்லைன் போட்டுக்கலாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन கானது. ஒரு நிமிஷம். இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन கானது முடிஞ்சு போச்சு. செகண்ட் क्वेश्चन வந்து டைம்லைன் இது போட்டுக்கலாம். இஷ்யூ பண்ணும்போது எவ்வளவுன்னு கொடுக்கவே இல்ல. அப்பனா ஃபேஸ் வேல்யூ இஷ்யூடா, இஷ்யூ பிரைஸ் கொடுக்கவே இல்ல. therefore 1000 rupees. கரெக்ட்டா? எவ்ரி இயர் டிவிடெண்ட் எவ்வளவு இருக்க போகுது? 100. எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிடீம் பண்றது என்ன அமௌண்ட்ல? 1065.4. அப்ப கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எனக்கு 1000 rupees ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கு. அதுக்கு அப்புறமா 100 பே பண்றேன், 100 பே பண்றேன், 100 பே பண்றேன், 1065 க்கு ரிடீம் பண்றேன். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எந்த ரேட்ல எனக்கு 1000 ஓட மேட்ச் ஆகுதோ அதுதான் IRR, அதுதான் YTM. கரெக்ட்டா இல்லையா? டக்குன்னு போடுறீங்களா? 100 ரூபாய் வந்து PVAF யூஸ் பண்ணலாமா? because it is an annuity. அப்ப 100 rupeesக்கு வந்து PVAF யூஸ் பண்ணிக்கலாம். 1065 க்கு வந்து PVF. எத்தனை பர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணணும்ல? ஏதோ ஒரு ரேண்டமா பண்ணலாம்ல? நீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு ஹிண்ட் கேக்குறேன் நான். ஒரு நிமிஷம். இப்ப இது வந்து 1000 rupeesல எத்தனை பர்சன்டேஜ்? இது 10%. ரிடீம் பண்ணணும். லிசன் ஹியர். எஸ், இது ஒரு நிமிஷம். இப்ப நான் சொல்ற பாயிண்ட்க்கு ரிலேட்டடா இருக்க பார்த்தா வேற ஏதாவது கேட்க போறியா?
வேற ஏதாவது நிறுத்தி நான் சொல்ல போறது இல்லை. நான் இது முதல்ல முடிச்சுக்கிறேன். ஓகேவா? 100 100 100 1065.4 ரிடெம்ஷன் வச்சுக்கோங்களேன். we received 1000 from the person and we are paying back 1065. கைக்கு வந்ததை விட எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். அப்ப 10% அப்படின்றத விட எனக்கு காஸ்ட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். நான் 1000 வாங்கிட்டு 1000 ரூபீஸே கொடுத்திருந்தேன்னா 10% தான் IRR. பேசிருக்கமா இல்லையா? அப்ப 1000 வாங்கிட்டு 1065 இருந்ததுன்னா கண்டிப்பா 10 விட அதிகமா இருக்கும். சோ ட்ரை பண்ணும்போது நீங்க 11ல 12 அப்படி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எவ்வளவு வருது? 11 பாயிண்ட் இல்ல ஒன்னு பண்ணுங்க. 11% பண்ணா என்ன வருதுன்னு சொல்லுங்க. பிரசன்ட் வேல்யூ 1033 1023 வருது. ஓகே, நமக்கு வேணுங்கிறது வந்து 1000. அப்பனா 11% பத்தல. சோ 99 ஓகே 998.5 ரைட். சூப்பர், கரெக்டா வந்துச்சு. நமக்கு 11%க்கு 1023 வருது, 12%க்கு 998 வருது. நமக்கு தேவையான நம்பர் என்னது? 1000 ரூபீஸ் வரணும் நமக்கு. கரெக்டா? எனக்கு தேவையான நம்பர் வந்து 1000 ரூபீஸ். அப்ப என்ன ஃபார்முலா? ரிக்வயர்டு டிஃபரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டிஃபரன்ஸ் இன்டு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸா? ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 23 ரூபாய். கரெக்டா? டோட்டல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 24.5. பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. கரெக்டா? சோ ரிக்வயர்டு டிஃபரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டிஃபரன்ஸ் இன்டு டிஃபரன்ஸ் இன் பெர்சன்டேஜ் 1 போட்டா எவ்வளவு வருது? 0.938. 0.938. அப்ப 11ல இருந்து +1 பண்ணாத, 11ல இருந்து 0.938 மட்டும் ஆட் பண்ணுன்னு சொல்லி 11.938 94 கூட வச்சுக்கலாம். 11.94 வச்சுட்டு இதாவது என்னது? KP அண்டர் என்ன மெத்தட்? YTM. கிளியரா இல்லையா? இத போட்டுட்டா எத்தனை மார்க்? 2 மார்க். இதுக்கு 1 மார்க். P வேட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்திருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த பர்சன்ட் கொடுத்துருக்கான்? 10 14 கொடுத்தானா ரொம்ப தப்பா வரும். பட் ஓகே, क्वेश्चन பேப்பர்ல முடிஞ்ச அளவுக்கு क्वेश्चन பேப்பர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கொடுத்திருந்தான்னா அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. அவன் என்ன கொடுத்திருக்கானா 10க்கும் 14 கொடுத்திருக்கானா, அப்பனா 10க்கு ஒரு நம்பரை போட்டு 14க்கு ஒரு நம்பரை போட்டு ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டிஃபரன்ஸ் இன்டு 4 னு போடணும். கரெக்ட்டா இல்லையா? 10/14 போடும்போது 4 டிஃபரன்ஸ் வரும். கரெக்ட்டா? அப்படி போட்டா ஆன்சர் மாறும் தான். மாறும்போது பெரிய விஷயம் கிடையாது. பட் क्वेश्चन பேப்பர்ல கொடுத்திருக்கான்னு சொன்னா அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இல்லையா? வேறனா அதுலயும் போட்டு பார்த்துலாமா ஒரு தடவை? அதுல போட்டா எவ்வளவு வருது? அதுல யாரா போட்டிருக்கீங்களா? 11.93 வருதா? அதுல போட்டாவா? இதுல இல்ல. நான் இதுக்காக ஒரு நிமிஷம், என்ன மேட்ச் என்ன டீம்னு அங்க புக்ல क्वेश्चन பேப்பர்ல ஒரு PVF கொடுத்திருக்கால, கால்குலேட்டர்லாம் நீங்க அடிச்சு கண்டுபிடிக்காம அந்த நம்பரை PVFனா தேர்ட் இயர் PF, மூணுதையும் ஆட் பண்ணா PVAF அந்த மாதிரி போட்டு 10க்கும் 14க்கும் போட்டு யாராவது போட்டிருக்கீங்களா? போட்டிருந்தா போட்டு சொல்லுங்க, இல்லாட்டினா அப்படியே அடுத்து போலாம். எனக்கு வேணுவது 10%க்கு எவ்வளவு? 1049.135. ஓகே, 14% அவன் கொடுத்துருக்க நம்பர் வச்சு போட்டா 951. கரெக்டா? அவன் கொடுத்துருக்க நம்பர் வச்சு சொல்லும் போது 2 டிஃபரண்ட் ஆன்சர்ஸ் வரவே கூடாது. அவன் கொடுத்துருக்க நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கணும் அப்படியே ஆட் பண்ணி அப்படியே சொல்லணும். அப்ப அதே மாதிரி கரெக்டா வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணாம சொல்லுங்க எனக்கு. ஓகேவா? 1014.135 இங்க 921.27. ஓகேவா? நமக்கு ரிக்வயர்ட் நம்பர் என்னது? 1000 இருந்தா எனக்கு ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் வந்து சாரி இது போட்டுக்கிறேன். ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் வந்து 49.135. டோட்டல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? சந்தோஷம். அப்ப ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டிஃபரன்ஸ் இன்டு இந்த வாட்டி வந்து 4 போட்டுக்கணும். ஏன்னா 4% டிஃபரன்ஸ் இருக்கு. போட்டா எவ்வளவு வருது? 2 பாயிண்டா? 2.008. ஓகே, 10ல இருந்து 2.00 ஆட் பண்ணோம்னா 12 பாயிண்ட் வருது. தட் மீன்ஸ் 12% வச்சுக்கலாம். அப்ப 12.008 12.01 அவ்வளவுதான் போட தேவையில்ல. 12%. சோ KP வந்து 12. நமக்கு என்ன வந்து 11.94. ரெண்டுத்துல யாரு அக்யூரேட்? 11.94 தான் அக்யூரேட். ஆனா அவன் क्वेश्चनல வந்து இதுக்கும் கொடுத்திருக்கிறதுனால அவன் ஆன்சர் கீழ என்ன வச்சிருப்பான்? 12 வச்சிருப்பான். அந்த ஆன்சரை பாத்தீங்கன்னா ரவுண்டா வேற வருது. கரெக்ட்டா இல்லையா? அவன் 12% பாத்துக்கிட்டு இருப்பான். அதனால வந்து அவன் கொடுக்குற நம்பர் வச்சே போட்டுக்கலாம். ஓகேவா இல்லையா? சரி வாங்க. டன்னா. இது எத்தனை மார்க்? 1 மார்க். இது 2 மார்க்ஸ். அடுத்த क्वेश्चन. என்னமா? போஸ்ட் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்
யூசிங் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா மேல போய் டேபிள்ல பாத்தீங்கன்னா டிபென்ச்சர் அட் rupees 100 each 9,06,000 போட்டிருக்கான். இன்ட்ரெஸ்ட் காணோம். இத பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரிண்டிங் மிஸ்டேக். பிரிண்டிங் மிஸ்டேக் கொடுக்க மறந்துட்டாங்க சார். क्वेश्चन ராங்கா வந்திருக்கு. இது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனா இல்ல மிஸ்ஸிங் ஃபிகர் क्वेश्चनா? மிஸ்ஸிங் ஃபிகர் क्वेश्चन எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கீழ क्वेश्चन படிச்சு பாத்தீங்கன்னா லிசன் ஹியர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. லாஸ்ட் லைன்ல வந்து காஸ்ட் ஆஃப் கேபிடல் 14% கொடுத்தாங்கல. காஸ்ட் ஆஃப் கேபிடல்னு பொதுவா கொடுக்குறாங்கன்னா என்ன காஸ்ட்? அது பேக் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிடல். அப்பனா இண்டிவிஜுவலா கேஇ தெரியுது, இண்டிவிஜுவலா கேபி தெரியுது, கேடிக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியல, ஆனா பேக் தெரியுது. பேக்ன்றது என்னன்னு? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிடல். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிடலுக்கு எல்லா காஸ்டும் தெரியணும், எல்லா வெயிட்ஸும் தெரியணும். கரெக்டா? இங்க எல்லா காசும் தெரியுமானா தெரியாது, ஆனா எல்லா வெயிட்ஸும் தெரியும். நீங்க டோட்டல் போட்டு ஒரு நம்பர் டிவைட் பை டோட்டல், ஒரு நம்பர் டிவைட் பை டோட்டல் போட்டா வெயிட்ஸ் வந்துரும். அப்ப வெயிட்ஸ் எல்லாமே இருக்கா? காஸ்ட்ல முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு, சில நம்பர் மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்ட் நம்பர் மட்டும் இல்ல. ஓகேவா? அது மிஸ்ஸிங் ஃபிகர். ஆனா இதெல்லாம் போட்டா வரக்கூடிய வேக் இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணா வேக் வரும் அப்படின்ற மாதிரி வச்சு ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணி இந்த கேடி பர்சன்டேஜ் என்னவா, புரியுதா இல்லையா? இந்த கேடி பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அப்ப ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதான் இல்ல. ஓகேவா? என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வந்து நெக்ஸ்ட் லைன் பாருங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இஸ் 1.3. ஏன்டா இப்படிலாம் பேசணும்? மேல போய் பார்த்தா பேங்க் லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஓகேவா இல்லையா? அப்படின்னா ரெண்டு கேடி இருக்கு. இந்த சென்ஸ் டிபென்ச்சர்ஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு கேடி வரும். பேங்க் லோன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் இருக்கும், அதுக்கு ஒரு கேடி வரும். இது ரெண்டும் லிசன் ஹியர், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிடல்ல ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ரெண்டு நம்பரும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். கேஇ கேபி ஒரே ஒரு கேடினா மிஸ்ஸிங் ஃபிகர் கேடி வந்துரும். இப்ப கேஇ கேபிக்கு அப்புறம் கேடியிலேயே ரெண்டு ஆள் இருக்கான். ஒன்னு வந்து டிபென்ச்சருக்கான கேடி ஒரு பார்ட் இருக்கும். அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவன் என்ன சொல்றான்னா இவனுக்கு லிங்க் கொடுக்கறான். என்ன லிங்க் கொடுக்கறான்னா இப்ப படிங்க 1.3 times interest on bank loan is 1.3 times of interest on debenture. debenture interest என்ன இருக்கோ அதுல இருந்து 1.3 times யார் இருப்பாங்களா? பேங்க் லோன். debenture ஓட இன்ட்ரெஸ்ட் இருந்து 1.3 times வந்து பேங்க் லோன் இருக்கு. கரெக்டா இல்லையா? பேசுறது புரியுதா? இத வச்சுட்டு என்ன கேக்குறான்? டாக்ஸ் ரேட் 30%. ஏன்னா வந்து கேடி கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 - t பண்ணணும். அந்த டீக்கு வந்து 30% இருக்கு. காஸ்ட் ஆஃப் கேபிடல் கொடுத்துட்டான். யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வைத்தியம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. தேர்ட் क्वेश्चन வந்து போஸ்ட் டாக்ஸ் காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர் யூசிங் அப்ராக்சிமேஷன் மெத்தட். லாஸ்ட் क्वेश्चन வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் பேங்க் லோன். இது எல்லாமே வந்து ஒரு பசில் மாதிரி தான் எடுத்து. நீங்க வந்து எக்ஸாம் மாதிரி பார்க்காம ஒரு பசில் மாதிரி பார்த்தாலும் வேலைக்கு ஆகும். சரி வாங்க. இப்போ வந்து கேஇ இருக்கு, கேபி இருக்கு. கரெக்டா? கேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு கொஞ்சம் எழுதி வைக்கலாம்ல. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேடி நார்மலா? அதாவது இப்ப அவன் அப்ராக்சிமேஷன் சொல்லிருக்கான். அப்ராக்சிமேஷனா ஃபார்முலா மெத்தட் தானே? ஃபார்முலா மெத்தட்ல சொல்லுங்க. கேடி இஸ் ஈக்குவல் டு I into 1 - t பிளஸ் டிபென்ச்சர்ல வந்து இஷ்யூ பிரைஸ் ரிடம்ஷன் வேல்யூ டிபெண்டா இருக்கா இல்லையா? போட்டாலும் என்ன வரும்? ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, டிவைடட் பை ஆர்வி பிளஸ் என்பி டிவைடட் பை 2 இருக்கு. இப்போ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? லிசன் ஹியர், இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது லிசன் ஹியர், இன்ட்ரெஸ்ட்ன்றது பெர்சன்டேஜா அமௌண்டா? அமௌண்ட். கரெக்டா? அமௌண்ட்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜெனரலா ஃபேஸ் வேல்யூல போட்டு ஃபேஸ் வேல்யூ என்ன மல்டிப்ளை பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா இல்லையா? அப்பனா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா ஃபேஸ் வேல்யூ தெரியும். எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ? 100. பிளாக் இங்க் கொண்டு வேணும். இது எதுவுமே இதுல 3 தான் இருக்கு, 3மே மாத்தி யூஸ் பண்ணிட்டோம். இந்த டப்பால புதுசு இருக்கா? இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரியாது, பட் ஃபேஸ் வேல்யூ 100ல இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும் மட்டும் எனக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? 100 into I வச்சுக்கலாமா? 100 into I 100 I வச்சுக்கலாமா? அப்படியே 100 I அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 - t டாக்ஸ் ரேட் எவ்வளோ? 30%. அப்படின்னா இது 0.3 போட்டு வந்துருமா? ரிடம்ஷன் எது கொடுத்துருக்காங்களா பாருங்க. நான் பார்க்கல, சம்ம லிட்டரலி தயவு செஞ்சு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. நான் சம்ம ஃபுல்லா ரீட் பண்ணல. இருக்கா?
issued at par, redeemed ரெண்டுமே பாரா. flotation cost இருக்கா? அப்புறம் flotation cost எவ்வளவு இருக்கு? 4%, 4 rupees, 4 rupees. அப்பனா 100ல இருந்து 4 போயிருச்சுனா 96 தான் வரும். ஆனா redeem பண்ணும்போது 100 தான். அப்பனா 4 rupees difference வரும்ல. redemption value may be 100 இருக்கலாம், but net proceeds வந்து 96 divided by n வந்து 5 years preference தான் 3 years 5 years. okay, divided by 100 96 divided by 2 98 போட்டுக்கலாமா? 100 96 98 போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இது மட்டும் கொஞ்சம் பாருங்க. 100 i, இது வந்து 0.7 0.7 into 100 போட்டோம்னா 70 70 ஐயா 100 i into 0.7 70 ஐ அது கரெக்ட்டா? 70 i plus இது வந்து 4 rupees by 5 னா 0.8. அப்ப 70 i plus 0.8 divided by 98. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அத ஒண்ணும் பண்ண முடியாது. இது அவ்வளவுதான். இப்போ இதுதான் வந்து என்னன்னா வந்து KD. இப்போ இந்த i ன்னு வச்சிருக்கோம்ல, i வந்து என்னன்றதை பாத்துக்கோங்க. 100 into i ன்னு போட்டிருக்கேன், அதாவது பெர்சன்டேஜ்ல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த i ன்றது 10% இருந்தாதான் 100 into 10% 10 ரூபாய் வரும். அப்ப வர்ற ஆன்சர் வந்து ஆனா போடும்போது பெர்சன்டேஜ் மீன் 10 ன்னு வராது, அதுல 0.1 ன்னு வரும். இத வச்சு நீங்க சால்வ் பண்ணி போனீங்கன்னா என்ன வரும் தெரியும்ல? இது வந்து நம்ம 10% நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறோம், ஆனா 10% நதிங் பட் 10 by 100. அப்ப ஆன்சர் வந்து 0.1 ன்னு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 10% எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கடைசில அப்படி வரப்போகுது. இது வந்து யாரோடது? டிபெஞ்சரோடது. இதே மாதிரி பேங்க் லோன் இருக்கு. பேங்க் லோன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பேங்க் லோன்ல இது வந்து டிபெஞ்சர் எழுதிக்கிறேன். இது வந்து பேங்க் லோனுக்கு. பேங்க் லோனுக்கு வந்து இந்த மாதிரி ரிடம்ஷன் வேல்யூ நெட் ப்ரோசஸ்லாம் கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 - t மட்டும் பண்ணணும் கரெக்ட்டா? ஆனா இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னா இவனோட இன்ட்ரெஸ்ட்டை விட 1.3 டைம் ஜாஸ்தியா இருக்கும் கரெக்ட்டா இல்லையா? அப்ப பேங்க் லோன்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர் KD வந்து இந்த இதோட 1.3 டைம்ஸ் ஆஃப் இதுவா? இதுதானே? ஃபுல்லா எழுதணுமா ஐயா? இது வந்து டிபென்சரோட KD பர்சன்டேஜ். நம்ம அங்க போட்டுக்கிறது வந்து பேங்கோட KD போடணும். பேங்கோட KD என்ன இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 - t போடணும், அவ்வளவுதான். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா வந்து இவனோட இன்ட்ரெஸ்ட்டை விட அவ்வளவு சொல்லிருக்காங்க, KD விட எல்லாம் சொல்லல கரெக்டா இல்லையா? அப்ப அவனோட இன்ட்ரெஸ்ட் ஐனா அதை விட இவன் வந்து 1.3 டைம்ஸ் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 10% இருந்தான்னா இவன் வந்து 13% இருப்பான். உயிரோட இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் ஒன் பண்ணலாமா? ஒரு பாயிண்ட் இது கூட ஓகே, இது நீங்க போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இங்க இருந்து இங்க எழுதிக்கோங்க. இந்த பாட்டு இருக்குல்ல, இதான் முக்கியமான பாட்டு. இதுல இதை மட்டும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. நான் ஓவர்லோடா இன்ஃபர்மேஷன் போயிட்டு இவ்வளவு ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு புரியலன்னா வேஸ்ட். அது இங்க வரைக்கும் போட்டு என்ன ஆன்சர் போட்டியா? டவுட்டா? ஒரு நிமிஷம் முதல்ல இது மட்டும் எழுதிக்கோங்க. லிசன் ஹியர். இங்க 70i போட்டிருக்கோம்ல, 70i plus 0.8 போட்டு divided by 90 போட்டோம்ல, இது 98லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பர்சன்டேஜ் ஆகும். அதாவது 98 ரூபீஸ்க்கு இவ்வளோ அப்படின்றதுனால தான் இது பர்சன்டேஜ் ஆகுது கரெக்டா இல்லையா? 100க்கு இவ்வளோ மாதிரி 98க்கு இவ்வளோன்ற மாதிரி. இங்க வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அது வந்து பர்சன்டேஜ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 70i வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கான், அதனால வந்து நான் 1.3 டைம்ஸ் ஆஃப் 70 1.3 டைம்ஸ் ஆஃப் 70i ன்னு போட்டா என்ன வரும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அதாவது இது வேணாம், எனக்கு நம்பர் வேணாம். 70iன்றதே வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்டு 1.3 போட்டீங்கனாலும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் வரப்போகுது கரெக்டா இல்லையா? பட் எனக்கு பெர்சன்டேஜ் வேணும். பெர்சன்டேஜ்னா பெர் சென்ட் டிவைட் பை அப்ப 100 போடணும். பேச புரியுதா இல்லையா? இங்க போட்டீங்கன்னா வர்றது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் 100. அப்படி பார்த்தா பாருங்க. இல்லாட்டினா வந்து ஐன்றதே என்னன்னா வந்து ரேட் பை 100 தான். ஐன்றதே 10% சொன்னோம்ல, அப்படின்றதே வந்து என்ன ரேட் பை 100 தான். அப்ப அதுமே வந்து பர்சன்டேஜா இருக்கணும்ல. அப்பனா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டிவைட் பை 100 போட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் KD கிடைக்கும் கரெக்டா இல்லையா? இத போடுங்க. 1.3 into 70 போட்டா எவ்வளவு வருது? 91. 91i டிவைடட் பை 100 போட்டா 0.91i கரெக்டா? அப்போ பேங்கோட ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் இத நான் KD ன்னு வச்சுக்கிறேன், இத வந்து KT ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டேர்ம் லோன் உங்களுக்கு எக்ஸாம்ல டெஸ்ட் அப்படிதான் வந்துச்சு, டேர்ம் லோனோட இருந்துச்சு. அப்ப டேர்ம் லோன் போட KT is equal to 0.91i
ரைட்டா? இப்ப நமக்கு 4 இருக்கா? கேபி இருக்கு, கேஇ அங்கே இருக்கு, கேடி இருக்கு, கேடியும் இருக்கு. நமக்கு இப்ப வெயிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டுடலாம். கரெக்டா இல்லையா? இருங்க, ஈக்விட்டி, பிரிஃபரன்ஸ், அப்புறம் வந்து டிபென்ச்சர், அப்புறம் வந்து பேங்க் லோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமௌண்ட்ஸ் சொல்லுங்க. 14 lakhs இது 14 lakhs, இது 12 lakhs, 10 lakh, இது 10 இது 10 lakhs, 9.6 lakhs, 6. டோட்டல் போட்டா 40 lakhs. ஓகே, அப்ப இது வந்து வெயிட்ஸ் 14 lakh by 40 lakhs போட்டா 0.35, 10 by 40 போட்டா 0.25, அடுத்து 0.24, ஓகே 0.16. these are the weights. கரெக்டா இல்லையா? weighted average cost of capital வேணும்னா cost of capital போடணும். கரெக்டா? cost of capital நல்லா கிளியரா இருக்கிறது வந்து ஈக்விட்டிக்கு இருக்கு. ஈக்விட்டிக்கு எவ்வளவு நம்பர்? 20%. either 20% போடலாம் இல்லனா 0.2 னு போடலாம். கரெக்டா? என்ன ஒரு விஷயம்னா, நீங்க 20% போட்டா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும். 0.2 னு போட்டா எல்லாமே இருக்க நம்பர் அதே மாதிரி வரும். அதாவது இங்க எல்லாத்தையும் வந்து யூனிக்கா இருக்கணும். இங்க என்ன இருக்கோ இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20% னு போட்டா இதையும் பெர்சன்டேஜ்ல போடணும். இங்க ஆக்சுவலா உங்களுக்கு இருக்கிற நம்பர் வந்து பெர்சன்டேஜ்ல வராது, ₹1 வரும். கரெக்டா இல்லையா? அது நீங்க யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? இதை வந்து நீங்க டிவைட் பை 100 போட்டா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு போட்டா ₹1 வரும். உங்களுக்கு பெர்சன்டேஜ் வேணா இன்டூ 100 பண்ணதான் வரும். அப்ப 100 பண்ணி இங்க எழுதணும். இங்க அதுக்கு என்ன பண்ணலாம்? பெட்டர் என்ன ஆப்ஷன் வந்து இத ₹1 இருக்கிறதுனால ₹1 மெயின்டைன் பண்ணா பெட்டர். கரெக்டா இல்லையா? 20% இப்படி எல்லாம் பண்ணலாம், உங்க இஷ்டம். ஆனா இங்க பர்சன்டேஜ் போட்டுட்டு அங்க ₹1 போட்டு வெயிட்டட் ஆவரேஜ் போட்ட கூடாது. பேச புரியுதா? என்ன பேச புரியுதா? 20%ன்றதுக்காக 20 நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா இங்க வந்து வாட் எவர் இஸ் தேர் இது டிவைட் பை இது போட்டா என்ன ஆகும் பாருங்க. 98 ones are அப்படி வரும். அப்ப ₹1 காசு தான் இங்க இருக்கும். இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா இதையும் 100 பண்ணி வரணும். இல்லன்னா வந்து 20% போடுங்க. இன்ஃபேக்ட் எஃப்எம்ல வந்து லாஸ்ட் ஸ்டெப்பை தவிர மீதி எல்லா ஸ்டெப்புக்கும் வந்து நீங்க பெர்சன்டேஜ்ல மெயின்டைன் பண்ணாம 1 மெயின்டைன் பண்றது பெட்டர். லாஸ்ட் ஸ்டெப், அதாவது வேக்கன் வரும்ல, அந்த வேக்கன்ற இடத்துல மட்டும் நீங்க மல்டிப்ளை 100 போட்டா கிளாரிட்டியா இருக்கும். எங்கேயுமே யோசிக்க வேணாம். ரைட்டா? இப்போ 20% எழுதாம 0.2 னு வச்சுக்கலாம். ஓகேவா? பிரிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு போட்டோம் நம்ம? 0.12. அதாவது அவன் ஆன்சரை வச்சு 0.12 தானே? 0.12. ஓகே. டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து இங்க போட்டிருந்தோம் என்னது? 70i பிளஸ் அப்படியே எழுதணும் இல்லையா? 70i பிளஸ் 0.8 டிவைடட் பை 98. இது போட்டா ₹1 தானே இருக்கு, இது ₹1 தானே இருக்கு. இப்ப அடுத்தது வாங்க. 0.91i இல்ல எக்ஸ் ஏதாவது ஒன்று 0.91 வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வர்ற டோட்டல் வந்து நமக்கு இருக்கு. கரெக்டா? எவ்வளவு அது? 14%. 14% இப்ப 14 எழுதணுமா 0.14 எழுதணுமா? 0.14 எழுதணும். கரெக்டா? போடுங்க. 0.35 into 0.2 0.07. இது 0.03. அடுத்து உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.24 into 70i போட்டா எவ்வளவு வருது? 16 0.8 into 0.24 போட்டா டிவைடட் பை 98. கீழே வந்து இது 0.91 இருக்கு. 0.91 into வெயிட்டேஜ் வந்து இங்க இருக்கு. கரெக்டா? இதுக்கு வெயிட்டேஜ் இங்க இருக்கு. 0.91i எவ்வளவு வருது? 0.1456. கரெக்டா? இப்ப எல்லா நம்பர்ஸும் இருக்கு, ரெண்டு இடத்துல ஐ மட்டும் இருக்கு. அப்பனா சால்வ் ஃபார் ஐ பண்ணலாமா? இதெல்லாம் ஆட் பண்ணா எனக்கு எதுக்கு வரணும்? ஈக்குவல் டு வந்து எனக்கு 0.14 வரணும். போடுங்க. 0.07 0.1 போட்டா 0.03 போட்டோம்னா அது வந்து 1 வந்துருமா? ஹலோ 0.1 0.1 பிளஸ் இதை டிவைட் பண்றதுனா டிவைட் பண்ணிக்கலாம். 16.8 டிவைட் இது இருக்குல்ல, தனியா பிரிச்சு எடுக்கலாம்ல. 16.8 i divided by 98 போடுங்க. எவ்வளவு வருது? 0.1714 ஐயா. ஓகே. பிளஸ் இது டிவைட் பண்ணணும். இப்ப 0.192 divided by 98 0.00
195 சந்தோஷம். இது வந்து 0.1456i இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு வந்து 0.14. இதுல i இருக்கா, இதுல i இல்ல, இப்படி ஆட் பண்ணிக்கலாம், அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கரெக்டா? டக்குன்னு பண்ணுங்க. 0.1 பிளஸ் கால்குலேட் எடுத்துக்கோங்க. 0.1 பிளஸ் 0.00195 போடுங்க. 0.10 சம்திங் இருக்குல்ல, அதை வந்து 0.14 இருந்து மைனஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா அதவே டிவைட் மைனஸ் பண்ணுங்க. அப்படியே மைனஸ் 0.14 போடுங்க. வர நம்பர் மைனஸ்ல வரும், நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க. 0.0385 கரெக்டா? இது வந்து என்னன்னா இங்க இருந்து இதையும் மைனஸ் பண்ணக்கு அப்புறம் வர நம்பர்ஸ். கரெக்டா இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. 0.7114 பிளஸ் 0.1456 0.3 எக்ஸாக்ட்டா? 0.317 இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு, ஆட் பண்ணா 0 வரும் மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. 3170. ஓகே ரைட். அப்ப ஓகே, அப்படி சொல்லுங்க. 3170 i வருதா? இப்போ என்ன பண்ணணும், 0.3 டிவைட் பண்ணிக்கணுமா? i is equal to 0.3805 divided by 0.3170 எவ்வளவு வருது? இத வர்ற நம்பர் என்னது? 12.00 சம்திங் வருதா? அப்பனா i அப்படின்றது வந்து 12ன்ற மாதிரி வந்து நிக்குது. i நம்ம யார வச்சோம்? i வந்து டெட்டோட இன்ட்ரெஸ்ட். கரெக்டா இல்லையா? i வந்து டெட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 12 இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம இவன் என்ன சொல்லியிருந்தானுங்க, டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னாங்க? 1.3 டைம்ஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்களா? அப்ப என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 15. அதாவது நீங்க டிபென்ச்சரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட 12 ன்னு வச்சுக்கிட்டு இவன் பேர் என்னது, பேங்க் லோன் வந்து எது? ஓ சாரி, டெட் வந்து 10 டெட் தான் 10. இது என்னது? இப்ப இது டெட்டோட இன்ட்ரெஸ்ட் 12. இது கரெக்டா? இதே வரலையா உங்களுக்கு? இது வந்துச்சுல. ஓகே. பேங்க் லோனுக்கு என்ன சொல்றாங்க? 10 பாயிண்ட். எப்படி 10 பாயிண்ட்? எப்படி கால்குலேஷன்? இல்ல ஒரு நிமிஷம் வருங்க. இந்த i வந்து ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் ரேட். கரெக்டா? அது மாதிரி பேங்க்குக்கு ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேக்குறேன். அது முதல்ல போட்டு வருவோம். 15.6 வருதா? இது இன்டு 1.3 பண்ணி சொல்லிருக்கீங்களா? செக் பண்ணுவேன். நம்ம போட்ட வேக் கரெக்டா செக் பண்ணிக்கலாம்ல. 12 15 வந்து இது வந்து ப்ரீ டாக்ஸ் 12 ப்ரீ டாக்ஸ் 15.6 வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னா இப்ப வெயிட்ஸ்ல போட்டு பார்க்கலாம்ன்ற நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். போட்டு ஆன்சர் பேண்டல் ஆன்சர் கீ என்கிட்ட கிடையாது. போட்டது கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குல்ல, இந்த இடம் பதிலா. கரெக்டா இல்லையா? டிபென்ச்சருக்கு வந்து பதிலா இதுக்கு பதிலா 12 போட்டுட்டு, ஆனா 12 போட முடியாது அப்படியே. ஏன்னா வந்து 12ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆக்சுவலா நம்ம இங்க கண்டுபிடிச்சிடலாம், ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா இல்லையா? கவனிக்கலாம் ஒரு நிமிஷம். 12 into 1 minus t 0.7 பிளஸ் 0.8 அந்த பக்கம், இது 0.8 டிவைட் பண்ணா 98 வரும். கரெக்டா? இதெல்லாம் ஒரிஜினல் ஃபார்முலா படி போடுறது இதெல்லாம் வந்திருக்கும். இத போடுங்க, எவ்வளவு வருதுன்னு. 9.38. ப்ளூல போட்டுருக்கோம், போட்டு சொல்றீங்களா? 12 into 0.7 எவ்வளவு? 8.4. 8.4 plus 0.8 divided by 98 எவ்வளவு வருது? 9.38. இந்த இடத்துல 9.38. எனக்கு தயவு செஞ்சு ஒரு ரூபாய்க்கு சொல்லுங்கடா. அடுத்த டீச்சர் வந்துட்டாங்க, போகணும் நான். 0.09. அடுத்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு பேங்க் லோன்ல வந்து நமக்கு 1.3, அதாவது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 15% எடுத்தீங்கன்னா 15.6 into 1 minus 0.3 வரும் into 0.7. அது எவ்வளவு வருது? 10 point 0.1092. சரி, இப்ப இந்த வெயிட்ஸ் அப்ளை பண்ணா 14 வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். என்ன பண்ணனும் புரியுதா இல்லையா? அந்த நம்பர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள போட்டா 14 வருதான்னு பார்க்கணும். செக் பண்ணுங்க. இது ஆல்ரெடி 0.07, இது 0.03 அப்படியே இருக்கு. இத மட்டும் பண்ணுங்க. 0.24 into 0.09 த்ரீ பட எவ்வளவு வருது? பாயிண்ட்க்கு அப்புறம் என்னது? 5. ஓகே, இங்க வந்து 0.16 into 0.1092.
0.117 01 க்கு அப்புறமே 7 ஓகே அப்ப 0.07 0.03 0.225 0.0225 0.07 போட எவ்வளவு வருது 0.139 9 க்கு அப்புறம் 9 அப்ப சந்தோஷமா சொல்லி தொலைங்கடா பாயிண்ட் நான் வேற மாதிரி அட ஐயால நான் வேற ஏதோ வருது போல இருக்கு சொல்ல மாட்டாங்க 0.1399 அப்படி என்ன அர்த்தம் 13.9% இல்லையா அப்பனா 14% நம்ம ஆன்சர் வந்துருச்சு சோ அவன் கொடுத்திருக்க நம்பரை வந்து பேக்வர்ட் பண்ற புரிஞ்சா இல்லையா ஓ அத கண்டுபிடிக்கலையா 0.13 முடிஞ்சிருச்சான்னு தெரியலையா ஏன் உட்கார்ந்தீங்க சரி ஓகே புரிஞ்சிருச்சா இல்லையா KE CAPM போட்டாச்சு 1 மார்க் பிரச்சனையே கிடையாது அடுத்து வந்து KP 2 மார்க் அதுவும் பிரச்சனை கிடையாது 3 மார்க் தான் அதுக்கு அப்புறம் வந்து 3 மார்க்ஸ் எதுக்கு அலாட் பண்ணிருக்காங்க போஸ்ட் டாக்ஸ் KD போஸ்ட் டாக்ஸ் KDன்றது நமக்கு எங்க இங்க இருக்கு பாருங்க போஸ்ட் டாக்ஸ் KD இதுதானே 12% ல இருந்து போட்டோமா 12% வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் 12% இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருந்து இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்தோம் பாத்தீங்களா இந்த 9.38% இருக்குல்ல அந்த 9.38 தான் வந்து 3 மார்க் கரெக்டா இல்லையா ஏன்னா அதான் கஷ்டம் இருக்கிறதே டிஃபிகல்ட் பார்ட் அதான் இதுக்கு வந்து 3 மார்க்ஸ் அதுக்கு அப்புறம் லாஸ்ட் பார்ட் வந்து டேர்ம் லோன் எனக்கு லாஸ்ட் क्वेश्चन என்னது டேர்ம் லோனோட இன்ட்ரஸ்ட் ரேட் பாத்தீங்களா தெளிவா இருப்பான் டேர்ம் லோனோட இன்ட்ரஸ்ட் ரேட் கேக்குறான் ரேட்னா வந்து எது இப்போ இன்ட்ரஸ்ட் ரேட் எது 15.6 எழுதணும் வேற நீங்க ஆன்சர் மேட்ச் ஆவறதுல உங்களுக்கு வந்து ப்ரூஃப் உங்களுக்கு ப்ரூஃப் இல்ல அது எனக்கு ப்ரூஃப் நான் ஆன்சர் கீயே இல்லாம போட்டுருக்கிறதுனால நான் ப்ரூவ் பண்ணி பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் பட் क्वेश्चन கேட்டது என்ன அப்படின்னா வந்து அது ஓகேடா அவன் கேட்டது இதுதான் ஓகேவா இதுதான் 4th क्वेश्चनக்கான ஆன்சர் இதுக்கு தான் வந்து 2 மார்க் கிளியரா இல்லையா எத்தனை பேருக்கு ஃபுல்லா புரிஞ்சு கை தூக்கிருங்க